Hi friends, இன்னைக்கு ஒரு bridal blouse தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2 லைன் zari, 2 லைன் thread, ஒரு sugar bead ஒரு லைன், 4 நம்பர் bead antique bead ஒரு லைன், திரும்ப sugar bead, திரும்ப stone லைன், திரும்ப sugar bead. இந்த ரவுண்டா இருக்குது கரெக்ட்டா வந்து நம்ம ஷோல்டரை மெஷர் பண்ணிக்கணும். அதுக்குள்ள தான் நம்ம இந்த ரவுண்ட் இருக்கணும். அதனால வந்து இந்த ரவுண்டை வந்து ஒரு அட்டையில் வந்து கட் பண்ணிக்கணும். ஒரே மாதிரி ரவுண்டு வச்சு நம்ம பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டி சுகர் பீடு, அப்புறம் ஆன்டிக் பீடு 4 நம்பர் சைஸு, அப்புறம் திரும்ப சுகர் பீடு, திரும்ப ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் அந்த அரும்பரும்பாக போடுறத நம்ம போடணும். அப்புறம் புட்டாஸ் அங்கங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த புட்டாஸ் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டி சுகர் பீடு, அதுக்கப்புறம் அரும்பரும்பாக வந்து பெரிய பீடு சின்ன பீடு அப்படியே டிசைன் பண்ணோம். அப்புறம் அங்கங்கே வந்து கேப் இருக்கிறதுல நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அப்புறம் கை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து நல்லா கிராண்டாக போடணும் அப்படின்னா இது மாதிரி செக்ஷனாக பிரிச்சுக்கிறது நல்லது. நம்ம ஒரு 4 பார்ட்ஸாக வந்து இதை பிரிச்சுட்டு இப்போது ஷோல்டர் கிட்ட நம்ம வந்து கொடி டிசைன் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம பீட் லோடிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி அங்கங்கே இருக்க ஸ்பேஸை வந்து ஜர்கான் பேஸ் வச்சு அதுக்கு மேலே வந்து ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் வந்து பீட் கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டோன் வரிசையாக வந்து கிளாஸ் ஸ்டோன் சொல்லுவோம். அது ஸ்டோனை ஒட்டிட்டு கீழேயும் நம்ம வந்து பீட் கொடுத்துட்டு சென்டரில் வந்து நம்ம அந்த 2 ஸ்டோனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பீட் லைன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு திலகமாக போட்டிருக்கோமா, இதுக்குமே ஒரு அட்டையில் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு ஷேப் வச்சுட்டு ஈவனாக போட்டோம்னா கரெக்டாக வரும். ஸ்டோன் ஒட்டி அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு, அப்புறம் வந்து ஆன்டிக் பீடு, சுகர் பீடு, திரும்ப வந்து ஒரு லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீடு ஒரு லைனு, அதை ஒட்டி அதை ஒரு பேஸாக வச்சுட்டு நம்ம வரிசையாக வந்து ரவுண்ட் ஸ்டோன் குட்டி ஸ்டோன் தான் நம்ம ஒட்டியிருக்கோம், குந்தன் ஸ்டோனு. அதுக்கப்புறம் பார்டர் கட்டுற மாதிரி இன்னொன்று பேஸ் லைனாக வந்து ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்றோம். 2 சைடுமே ஜரியை வந்து அவுட்லைன் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஜதோசி வந்து கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி மேலே வந்து பீட் கொடுத்தோம், இதில் வந்து ஜதோசி கொடுக்குறோம். அப்புறம் ரவுண்டாக இந்த மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்கோம். அதுக்கும் ஒரு பேஸ் நம்ம வந்து ரவுண்ட் எடுத்துகிட்டு ஈவனாக ரவுண்டு போட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டோனு, அதை சுற்றி ஒரு சுகர் பீடு, அதை சுற்றி வந்து ஆன்டிக் பீடு ஒரு லைனு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, திரும்ப வந்து வரிசையாக வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடு சென்டரில் திரும்ப ஜதோசி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பெரிய பீடு ஆன்டிக் பீடு ஒரு லைனு, திரும்ப அரும்பரும்பாக வந்து பெரிய பீடு ஒன்று சுகர் பீடு ஒன்று கொடுத்து அரும்பரும்பாக நம்ம போடுறோம். ரவுண்டாக போட்டுட்டோமா, மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் இருந்ததில் அரும்பரும்பாக வந்து பெரிய பீடும் சின்ன பீடும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மேலே போட்டிருக்க மாதிரியே ஒரு லைன் வந்து கோல்டன் ஸ்டோன் ஒட்டி போட்டாச்சு. இது வந்து 2 லைன் சரி, 2 லைன் த்ரெட்டு, சுகர் பீடு ஒரு லைனு, ஆன்டிக் பீடு ஒரு லைனு, திரும்ப சுகர் பீடு, திரும்ப சரி. அதை அந்த ஸ்கேலப்புக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு புட்டாஸாக வச்சுருக்கோம். ஸ்டோன் ஒட்டி பீடு அரும்பரும்பாக வந்து 4 நம்பர் பீடு வச்சுருக்கோம். அந்த ஷார்ப்பாக வரதில் வந்து ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கோம். இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் யாருக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்காவின் சமையல், அவங்க கிட்டத்தட்ட 3 சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதில் வந்து சாதனான்ற பொண்ணுக்கு தான் போட்டிருக்கோம். சாதனா லைஃப் ஸ்டைல்னு அவங்க சேனல் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க சித்தி வந்து மினிட்ஸ் கிச்சன் சொல்லிட்டு அவங்க துபாயிலேருந்து நிறைய விலாக்ஸ்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ப்ளவுஸ் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து இது ஃப்ரண்ட் சைடு பேக்கில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரியே தான் ஃப்ரண்ட் சைட்லேயும் போடணும். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இவங்க தான் வந்து சாதனா. இவங்களோட மேரேஜ்க்காக தான் நம்ம வந்து டிசைன் பண்ணது. எனக்கு ரொம்ப வந்து திருப்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.